students. Valime IAS Academy சார்பாக Sociology faculty Menaka Natarajan. And one of the main concept of sociology is the process of socialization itself. So what is socialization அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்ல சொன்னோம்னா சமூகமயமாதல், சமூகமயமாக்கப்படுதல். சரிங்களா? இன்னைக்கு நம்ம அதனோட கான்செப்ட் அதுக்குள்ள இருக்க விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? So what is socialization அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். So the process through which individuals became members of society. நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து இந்த சமூகத்துக்குள்ள அது எப்படி இன்டாக்ட்ரினேட் பண்றாங்க, இந்த சமூகத்துக்குள்ள அந்த குழந்தை ஒரு தனி மனிதனா எப்படி வளருது, அந்த ப்ராசஸ் என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கியது, அது என்னென்ன அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறப்போ தனக்கு தன்னோட கேரக்டர்ஸோ தனக்கு எந்த ஒரு அறிவுமோ இல்லாம தான் இருக்கும். அது வளர வளர அந்த சொசைட்டி அந்த குழந்தைய எப்படி கொண்டு வருது, எப்படி மோல்டு பண்ணுது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் சோசியலைசேஷன். இது ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகுறது. புரிஞ்சுதுங்களா? இன்னும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் த பர்சனாலிட்டி. சரிங்களா? அதாவது ஒரு தனி மனிதன் அவனோட பர்சனாலிட்டியை இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃபேக்ட் மூலியமா அவன் உள்வாங்கி இல்ல தெரிஞ்சு இல்ல பட்டு அதை கத்துக்கிறான். ஸோ அவனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சொசைட்டிலேருந்து அவன் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டான், அந்த சொசைட்டி அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு, அதை பொறுத்து தான் அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் சோசியலைசேஷன். சரிங்களா? இட்ஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் இண்டிவிஜுவல்ஸ் பிகேம் த மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்வைரிங் நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், பிலீஃப், வேல்யூஸ், பிஹேவியர்ஸ். நான் முன்ன சொன்னதே தான். இந்த மாதிரி பிலீஃப், வேல்யூஸ், பிஹேவியர்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் சோஷியாலஜியில நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா அது சோஷியாலஜியோட ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். சரிங்களா? இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா புரியும். ஸோ த அக்வைரிங் நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், பிலீவ், வேல்யூஸ், பிஹேவியர் இது எல்லாமே அந்த தனி மனிதனை எப்படி மாத்துது, அவன் எப்படி அதை அக்வயர் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ் அமையுது. சரிங்களா? அண்ட் இந்த சொசைட்டில அவன் நெசசரி அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, அவன் சொசைட்டிக்குள்ள வாழ்றதுக்கு அந்த ப்ராசஸ் இருந்தாதான் அவன் எவால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வித்தின் த சொசைட்டி, இட் இஸ் நெசசரி டு ஃபங்க்ஷன் வித்தின் த சொசைட்டி. சரிங்களா? சோசியலைசேஷன் பிகின்ஸ் அட் பர்த் அண்ட் கண்டினியூஸ் த்ரூஅவுட் த லைஃப். அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து அவன் பிறக்கிறப்ப அவனுக்கான கேரக்டரிஸ்டிக்கோ இல்லை அவனோட அறிவுகளோ எதுவுமே இருக்காது. அவன் வளர வளர ஒவ்வொரு அவங்களோட கடைசி காலம், கடைசி மூச்சு வரைக்குமே அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இன்னைக்கு நாளையோட முடியறது கிடையாது. இட் டேக்ஸ் a longer period than we have imagined. சரிங்களா? அதாவது கடைசி காலம் வரைக்கும் ஒரு தனி மனிதன் சோசியலைசேஷன் ப்ராசஸ்க்குள்ள திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் children often copy the behavior they observe in others, but they are also active participants in the socialization process. சரிங்களா? இந்த சோசியலைசேஷன் ப்ராசஸ்ல முக்கியமான ஒரு அங்கம் யாருன்னு கேட்டா குழந்தைகள். அந்த குழந்தைகள் எப்படி டெவலப் ஆறாங்க, அவங்க எப்படி நம்ம தன்னை சுத்தி இருக்க விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, அந்த அப்சர்வ் பண்ண விஷயத்த எப்படி வெளியே காட்டுறாங்க, அது எப்படி அந்த குழந்தையோட தனி மனிதனா மாத்துது அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. சரிங்களா? அந்த குழந்தைய அது எப்படி அந்த சொசைட்டிக்குள்ள அந்த சோசியலைசேஷன் ப்ராசஸ் எப்படி அந்த குழந்தைய ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டியா மாத்துது, அதாவது அவனோட கேரக்டரை ஒரு சமூகத்துக்குள்ள பதிய வைக்க பாக்குறப்போ அது எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இல்லைங்களா? அந்த ப்ராசஸ் சோசியலைசேஷன் நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் சாய்ஸஸ் அபவுட் தேர் ஓன் பிஹேவியர். அதாவது தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேண்டாம், எனக்கு இது வரும், இது வராது, எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு ஒரு குழந்தை தன்னை எப்ப தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப அந்த ப்ராசஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தன் வீட்டுல குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லைங்களா? பேரண்ட்ஸ் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறதோ இல்ல தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிகாஸ் இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் சோசியலைசேஷன் சொல்லலாம். பிகாஸ் ஒரு குழந்தைக்கு தன்னோட வீட்டில் நடக்கிறதா முதல் விஷயம், அதுதான் அவங்கதான் அவங்க சோசியலைசேஷனோட முதல் பிளேஸ்ல இருப்பாங்க. ஸோ இட் இஸ் த பேசிக் இனிஷியேஷன் ஆரிஜின் ஆஃப் சோசியலைசேஷன் ப்ராசஸ் சொல்ல ஃபேமிலி. ஸோ அப்பா அம்மா கிட்ட என்ன அவங்க பேசுறாங்க, அவங்க என்ன பழகுறாங்க, அவங்களோட நடத்தைகள் எப்படி இருக்கு, அதை உள்வாங்கிக்கிட்டு தான் அவங்க வெளியே பிஹேவ் பண்றாங்க.
ஸோ அந்த குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்கன்னு சொல்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சோசியலைசேஷன் கூட சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தேர் ஆர் மல்டிடியூட் டைப்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன். நிறைய டைப்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன் இருக்கு. அது வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி டு டெவலப்மெண்டல், ஆன்டிசிபேட்டரி, டீசோசியலைசேஷன், ரீசோசியலைசேஷன் நிறைய இருக்கு. ஸோ இதுல முக்கியமான ரெண்டு வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ இனி வரும் கிளாஸஸ்ல அதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். அண்ட் சோஷியலைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது எப்படி வந்து ஒரு குழந்தைன்னு இல்லை, ஒரு காமனான ஒரு மனிதனாகட்டும் குழந்தையாகட்டும், ஹூசோ எவர் இட் இஸ், அவங்க வந்து எப்படி அதை லேர்ன் பண்ணி அதை திரும்ப கண்டிஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க சொசைட்டி கிட்ட இருந்து. அந்த கத்துக்கிட்ட விஷயத்த திரும்ப கண்டிஷன் பண்றாங்க, தனக்குள்ள உள்வாங்கி அந்த உள்வாங்கின விஷயத்த ஒரு ரோல் பிளேயிங்கா வெளியே கொண்டு வர்றாங்க. அந்த உள்வாங்கின விஷயத்த வெளியே நடத்தி காட்டுறப்போ அவங்க அந்த பிளேஸ்ல, அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ரோல் பிளே பண்றாங்க. அந்த ரோல் பிளே பண்றப்போ அவங்களுக்குள்ள சரி அப்படின்னு ஒரு இடத்துல ஏத்துப்பாங்க, இன்னொரு இடத்துல தப்பு அப்படின்னு சொல்லி ஏத்துப்பாங்க. ஸோ அந்த சரி தப்புங்கிறத வச்சு திரும்ப அவங்க அந்த ப்ராசஸ்க்குள்ள வர்றாங்க. அதாவது உள்ள ஒரு விஷயத்த உள்வாங்கி கத்துக்கிட்டு அதை வெளியே காமிக்கிறப்போ அங்க சரி தப்புன்னு ரெண்டு முடிவுகள் வரும். அதை வச்சு அவங்க திரும்ப லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி. திரும்ப திரும்ப ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ் மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து திரும்ப திரும்ப நம்ம பண்ணி பண்ணி அதுல இருந்து அடி வாங்கி கத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணி பண்ணி இல்ல அத கண் கூட பார்த்து பழகி அதுல இருந்து வரக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அவனை வந்து மனுஷனா, தனிப்பட்ட மனுஷனா மாத்துது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே சோஷியலைசேஷன் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த சோஷியலைசேஷன்ல நிறைய திங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் இதனோட பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த பர்பஸ், அதாவது சோஷியலைசேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா மூணே கோல்ஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் சொல்லலாம். பிகாஸ் அங்க வந்து ஒரு குழந்தை இல்ல ஒரு தனி மனிதன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சொசைட்டியோட வேல்யூஸ், அவங்க வந்து சொசைட்டியோட ரோல்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அதாவது ஒரு குழந்தை தான், இன்னைக்கு இருக்க குழந்தை தான் நாளைக்கு வளர்ந்து ஒரு தந்தையாகவோ தாயாகவோ மாறப்போகுது இல்லைங்களா? அப்ப அந்த ஜேர்னில அந்த குழந்தையோட பருவத்திலிருந்து அவங்க கல்யாணமாகி குழந்தை பெத்துக்கிறப்போ அவங்க தாயும் தந்தையாவும் மாறுறாங்க. அந்த டைம்ல அவங்களுக்குன்னு ஒரு ரோல் வரும். குழந்தையா இருந்தப்ப அதே பர்சன் தான் குழந்தையா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையா இருந்தப்போ கூட குறிப்பிட்ட ரோல்ஸ் இருந்திருக்காது. ஆனா தாய் தந்தையா மாறுறப்போ நிறைய ரோல்ஸ் வந்து மாறி இருக்கும். தந்தைனா எப்படி இருக்கணும், தாய்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கான சோஷியல் ரோல்ஸ அந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ் வந்து டிஃபைன் பண்ணி குடுக்குது. அந்த தனி மனிதனை அடுத்தடுத்து அவனுக்கு கூட வரக்கூடிய ரோல்ஸ், சொசைட்டில அவன் பண்ணக்கூடிய ரோல்ஸ்க்கு அவனை ப்ரிப்பேர் பண்ண வைக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அவனோட வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும். ஸோ அந்த கட்டத்துல அவனோட ரோல்ஸை வந்து அவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருந்தா தான் அடுத்தடுத்து அவன் எவால்வ் ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ இட் இஸ் ப்ரிப்பேரிங் பீப்புள் டு பெர்ஃபார்ம் சர்டைன் ரோல்ஸ். அண்ட் இட் ஆல்சோ டீச்சர்ஸ் டு இம்பல்ஸ், கண்ட்ரோல் அண்ட் டெவலப்பிங் எ கான்சைன்ஸ். அதாவது கான்சைன்ஸ் அப்படின்னா நம்ம உள்ளார்ந்த மன எப்படி சொல்றது, உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம்ல, அந்த உள்ளுணர்வை டெவலப் பண்றதுக்கு அவனுக்கு யூஸ் ஆகுது. ஒரு சரியான விஷயமோ இல்ல ஒரு தப்பான விஷயமோ அவன் பண்றப்போ அது சரி தப்புன்னு மக்கள் எடுத்துரைக்கிறாங்க, இந்த சொசைட்டி அவனுக்கு சொல்லுது அப்படின்றப்போ ஓகே இது சரி இது தப்பு போல அப்படின்னு சொல்லி அவன் உள்ளுணர்வை வந்து அவனே டெவலப் பண்ண வைக்குது. இட் இஸ் டீச்சிங் டு இம்பல்ஸ், கண்ட்ரோல் அண்ட் டெவலப். அதாவது தப்பு பண்ணக்கூடாது, சரிதான் இது சரியான விஷயத்த பண்ணு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண வைக்குது அவன் மைண்டை. அண்ட் தேர்ட் பிரைமரி கோல் இஸ் இட் இஸ் டு கல்டிவேட்டிங் ஷேர்டு சோர்சஸ் ஆஃப் மீனிங் அண்ட் வேல்யூ. அதாவது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த ஒரு சோஷியாலஜி டாபிக்ல எந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயம் படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு கோ ஃபார் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஏன்னா சோஷியாலஜி டாக்கிங் அபவுட் ஹியூமன் சொசைட்டி, ரைட்? நம்ம டே டு டே லைஃப்ல படிக்கிறது, பார்க்கறது, தெரிஞ்சுக்கிற விஷயங்களை தான் நம்ம சோஷியாலஜின்னு சொல்லி ஒரு டாபிக் உள்ள படிக்கிறோம். அது இன்டெப்தா படிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சோம் அப்படின்னா
இங்க வந்து பெருசா பெரிய பெரிய வித்தியாசங்கள் நம்ம சயின்ஸ்லயோ மத்த மேத்ஸ்ல வர மாரி பெரிய பெரிய கஷ்டமான எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. இங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாழ்க்கையில ரெகுலரா பார்க்கக்கூடிய விஷயங்கள தான் நம்ம எக்ஸாம்பிளாவே பார்ப்போம். ஏன்னா, அத தான் நம்ம படிக்கவும் செய்வோம் இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்லயுமே நம்ம எக்ஸாம்பிள் வச்சு படிக்கிறப்போ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸுமே கஷ்டமா ஞாபகம் வச்சுக்கவே முடியாத அளவுக்கெல்லாம் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தா தான் அந்த விஷயத்த நம்ம எக்ஸாக்ட்டா கேட்ச் பண்ண முடியும். இப்ப நான் சோசியலைசேஷன் அப்படின்னு 100 டைம் சொன்னாலும், அந்த ப்ராசஸ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல சொல்லிட்டோம்னா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். இல்லைங்களா? இப்ப சோசியலைசேஷன் அந்த கோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனோட எக்ஸாம்பிள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, a woman who has been stay at home mother for several years may feel uncomfortable and out of place when she enters the workforce. She will go through a period of socialization in which she learns the expectations and norms of her new workplace. அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ஒரு பெண் அப்படிங்கிறவங்க குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா வீட்லயே இருக்காங்க. அப்ப வீட்லயே இருந்தப்போ அவங்களுக்கு வீட்டு வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பழக்கப்பட்டு அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆயிடுச்சு ஃபார் செவரல் இயர்ஸ். இப்ப திடீர்னு அவங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு ஷி வாண்ட்ஸ் டு கோ ஃபார் அ ஒர்க். அங்க போய் அந்த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் கஷ்டமா இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் வி நீட் டு அடாப்ட் அண்ட் வி நீட் டு பி ஃபிளெக்சிபிள் டு பர்டிகுலர் ஜாப், ரைட்? அந்த மாதிரி அந்த மதரா இருந்து ஒரு பெண் வந்து ஒரு புது ஆஃபீஸ்க்குள்ள போனாங்க அப்படின்னா ஷி நீட்ஸ் டைம் டு அடாப்ட் தட் அட்மாஸ்பியர், ரைட்? அந்த ஆஃபீஸ் கல்ச்சருக்கு அந்த ஒர்க் பிளேஸ்க்கு அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு ஷி நீட்ஸ் சம் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ அந்த இடத்துல அங்க அந்த அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வேணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் அந்த அந்த ஆஃபீஸ்க்கான ப்ராசஸ கொண்டு வந்து கொடுக்குது. அதாவது அந்த இடத்துல அவங்க ஆஃபீஸ்க்காக சோசியலைசேஷன் ஆக்கப்படுறாங்க. மதரா இருந்து ஒரு டேர்ம்ல ஒரு 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 ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு போறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸ்ல அவங்க சோசியலைசேஷன் ப்ராசஸ்க்குள்ள உள்ள போனாதான் அந்த ஒர்க் பிளேஸோட கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் டேர்ம். சும்மா இருந்துட்டு வேலைக்கு போனோம்னா நம்மளுக்கு வேலை பழகிறதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த பழகிறதுக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இங்க சோசியலைசேஷனை நம்ம ஃபுல்லா படிச்சிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் நவ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்து ஃபியூ டாபிக்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.